இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட பூஜை ரூமு. இது வழி பாருங்கள். இது வந்து கட்டில் கீழே போடுறதுக்கு இடம் இல்லாததுனால இந்த கட்டில் இங்கே கிடக்குது. பார்த்துக்கோங்க, இதுதான் எங்களோட பூஜை ரூமு. ஜன்னல் அந்த பக்கம் இருக்குது. இதில் வந்து ஏணி இருக்குது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு பூஜை ரூமு இதுதான் எங்களோட. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னோடய வீட்டுக்காரர் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வந்து பூ வாங்கலை. ஆனால் வீட்டு முத்தத்தில் இருந்த தெத்தி செடி பூ எடுத்து விளக்கு கொளுத்திட்டேன். இதுதான் இது வந்து குலசை முத்தாரம்மன், இது வந்து முருகர். பார்த்திங்களா, அப்புறம் என்னென்ன தெய்வங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும். இதுதான் எங்களோட சாமி கும்பிட்ற பூஜை ரூம். பாருங்கள், இது எங்களோட வீட்டு பின்னாடி மாடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சப்போட்டா மரம் நிற்குது. பின்னாடி அடுக்கலையில் சீட்டு வச்சு அப்படி போட்டிருக்கோம். இது வந்து விறகடுப்பு அடிக்கிற இடம். அப்புறமா நான் விளையாடியெல்லாம் காமிக்கிறேன். இது எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டம். வாங்க, இது கீழே இது நேராக பார்க்கும்போது ரோடு ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால மாடிக்கு போகலை. பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட மாடி. மாடியிலிருந்து பார்க்கும்போது எல்லாமே தெரியும். இது எங்களோட படி, இறங்கி போகக்கூடிய படி. பார்த்திங்கன்னா இந்த படி சின்னதாக தான் இருக்கும். இதில் தான் இறங்கி வரணும். இப்போ முன்னாடி போகலாமா? இது எங்களோட வீட்டு வாசல். முன்னாடி போகிறதுக்கான வீட்டு வாசல். கதவு திறக்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்களோட இதில் சிட் அவுட்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதில் வந்து என்னோடய தையல் மிஷின் இருக்குது. அப்புறம் இது என்னோடய மகளுக்கு பேத்திக்குள்ள விளையாட்டு சாதனங்கள் இருக்குது. இதுக்குள்ளாடி பாருங்கள், அவள் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஒரு சின்ன தொட்டில். இது வீட்டு முத்தத்தில் முன்னாடி நிற்கிற மாவு. அப்புறம் தெத்தி செடி நிற்கிது. அது நேர் எடுத்தாப்பில் பார்க்கும்போது பஸ் ஸ்டாப்பு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த செடியெல்லாம் வச்சுருக்கோம். இந்த செடியெல்லாம் ரோஸ் எல்லாமே நிற்கிது, வச்சுருக்கோம். ஒவ்வொன்றா வாங்கி வச்சுருக்கோம். மெயினாக வந்து துளசி. இது கருந்துளசி ஒரிஜினல் கிடையாது. அண்ணா நிற்கிது பாருங்கள், அதுதான் கருந்துளசி. என்னோடய வீட்டுக்காரர் வண்டி வைக்கிற இடம். இது வந்து என்னென்னா, நம்ம எப்படி இறங்கி போகக்கூடிய இடம். இறங்கி போய் பாத்ரூம், இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது, கக்கூஸ் ஒன்று இருக்குது. இது வந்து சிண்டெக்ஸு. இதில் 2 சிண்டெக்ஸ் உண்டு. பார்த்துக்கோங்க, இங்கே இப்படியும் அடுக்கலைக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. செருப்பு ஸ்டாண்டு வைக்கிற இடம் அது. செருப்பு ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. தண்ணியெல்லாம் பக்கெட்டில் செடிக்கு விட்டுறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுதான் உள்ள. வெளியில் ஒரு சிட் அவுட்டு. இது வந்து ஹாலுன்னா பாருங்கள், டிவி இருக்கிற இடம். அப்புறம் அது வந்து என்னோடய தம்பி இறந்துட்டான். ஷோகேஸ் பாருங்கள், மேசை இருக்குது. இதில் தான் இது ஹாலு. சின்ன ஒரு ஹாலு, ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்னதாக சிம்பிளாக தான் இருக்கும். அப்புறம் இது வந்து கெஸ்ட்டு வந்தால் தங்கிறதுக்கான இடம், ரூமு. பார்த்துக்கோங்க, சொந்தக்காரங்க வந்தால் தங்குவாங்க. அதாவது என்னோடய தங்கச்சி எல்லோரும் வந்தால் இங்கே தான் தங்குறது. இந்த வீடு அவங்களோட தான். தம்பியோட ஃபோட்டோ அங்கே இருக்குது, இறந்துட்டார். இது அவங்களோட பீரோ. எல்லாமே அவங்க இங்கே தான் இது பண்ணுவாங்க. தூங்குறது எல்லாமே அவங்க இங்கே தான் தூங்குவாங்க. ஏன்னா இது என்னோடய தங்கச்சியோட வீடு. எங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாததுனால
எங்களுக்கு இந்த வீட்டை தந்திருக்காங்க, நீங்கள் இதில் இருங்க அப்படின்னு கடவுள். இது வந்து நாங்கள் தூங்குகிற ரூமு. தூங்குறதுனா இதுவும் ஹாலு தான், அது ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இதில் என்னோடய பேத்தியும் மகளும் தான் தூங்குவாங்க. அவள் இங்கே தான் இருந்து விளையாடுறது. அவளுக்கு இந்த ரூமு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே சின்ன சின்ன ரூமாக தான் இருக்கும். இது வந்து வேஸ்ட்டு போடுற ரூமு. இதில் வந்து என்னென்னா மழை நேரத்தில் துணி துவைச்சி போட்டு மடித்து வைக்கலை, அது அப்படியே இருக்குது, மழை கொட்டிகிட்டே இருக்குதா. இது ஒரு ரூமு. இது வந்து என்னோட பேத்திக்கான பீரோ. பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியுது பாருங்கள். இந்த பீரோவில் என் பேத்திக்கு துணியெல்லாம் வைக்கிறது, அவளுக்கு தனியான ஒரு பீரோ. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஹாலு தான். நான் பூஜை ரூமுக்கு ஏறி போகிற வழி காணிச்சேன்ல, மாடிப்படி. இதுவும் ஒரு ரூமுன்னா சிட் அவுட் மாதிரி தான் இதுவும். இதில் வந்து என்னென்னா சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்தால் சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுக்கு இருக்கிறது. இங்கேயும் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு. அங்கேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து இன்வெர்ட்ரு. என்னோடய தங்கச்சி இப்போது ரீசண்டாக ஓடாமல் இருந்து சரி பண்ணி தந்தா, கரண்ட் இல்லாததுனால. இது வந்து என்னோடய மகளோட பீரோ, அவளுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கான பீரோ இது. சரிங்களா, இந்த பீரோ மூடாது, உடஞ்சி போச்சு. உடஞ்சி போச்சுன்னா அடித்து உடச்சிட்டாங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னோடய கிச்சன் பார்க்குறீங்களா, இதுதான் என்னோடய கிச்சன். சின்னதாக இருக்குது. இது வந்து பாத்திரம் கழுவுறதும் கை கழுவுற இடம். இது வந்து வாட்டர் ஃபில்டர், பார்த்தீங்களா. இங்கே என்ன இதில் பாத்திரம்லாம் வச்சுருக்கோம். மேலே ஒரு ஸ்லாப் இருக்குது, அதில் வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். சின்னதாக தான் இருக்கும், எல்லாமே குட்டி குட்டி ரூமு தான். இதில் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து சாப்பாடு எப்படின்னு சொன்னால் விறகடுப்பில் சமைச்சிட்டு இங்கே தான் வந்து நான் எல்லாமே எடுத்து வைப்பேன். இதில் விறகடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கு. இது எனக்கு வந்து கேஸ் அடுப்பு வைக்கிற இடம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கூட்டு வச்சுருக்குறேன். இது கேஸ் அடுப்பில் வச்சுட்டு, அதனால் இதில் சின்ன சின்ன பாட்டில் மசாலா இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த தோசைக்கல் பார்த்திங்களா, இதெல்லாம் போடுகிறது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மேலே விறகு அடுப்பு கூட வைக்கலாம், புகையெல்லாம் வந்து இதில் தங்கவே செய்யாது. பார்த்திங்களா, தெரியுதா உங்களுக்கு. அப்புறம் வந்து நான் இதில் வந்து என் பேத்தி கீச்சி கீச்சி வச்சுருக்கா பாருங்கள். இதில் பார்த்திங்களா, மொத்தம் கீச்சி கீச்சி வச்சுருப்பா. அவளுக்கு வேலையே இது தான். இதுக்குள்ளாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து மேலே இதில் வந்து ஹார்லிக்ஸ் இருக்குது. இதில் வந்து கோதுமை மாவு, அப்புறம் மல்லித்தூள், வத்தல் தூள், மற்ற மாதிரி ஐட்டங்களெல்லாம் இதில் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இதில் எல்லாமே வச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட கிச்சன், சிம்பிளான கிச்சன். அப்புறம் வந்து இதுக்குள்ளாடி மிக்ஸி எல்லாம் இருக்குது. ஏன்னா இது வந்து அழுக்காயிரம்னு கவர் போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். சரியா. அப்புறம் இன்னொரு அடுக்களை இருக்குது, பார்க்கலாம். அதில் வந்து நிறைய எங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் எங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கே இங்கே இருக்குது. இது பீரோ சொல்கிறேன், ஃப்ரிட்ஜு. இது எங்களோட ஃப்ரிட்ஜு 2 எண்ணம் இருக்குது, அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்திங்களா, சாதனம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, அப்படியே இருக்குது இதெல்லாம். இங்கே வந்து என் தங்கச்சியோட அம்மா வந்து இந்த பெட்டியில் தான், பெட்டி பார்க்குறீங்களா, அந்த பெட்டியில் தான் எல்லாமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாடியும் விறகு வச்சு சமைக்கிற இடம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது கொஞ்சமாக விறகு எடுத்து வச்சுருக்கேன். இது பக்கத்தில் அம்மி இருக்குது பாருங்கள். இதுவும் புகையில்லை அடுப்பு. புகையெல்லாம் வந்து வெளியே வராது, உள்ளோடி போயிடும். அப்புறம்
கேஸ் ஸ்டவ் இருக்குது. கேஸ் ஸ்டவ் இல்லை, மண்ணெண்ணெய் ஸ்டவ் இருக்குது. பின்ன தேங்காய் வெட்டியாச்சுன்னா இதுக்குள்ளாடி போடுவோம். தேங்காய் வெட்டியாச்சுன்னா இதுக்குள்ளாடி போடுறது. அப்புறம் வெளியே போகலாமா? வெளியே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுதான் நாங்கள் வெளியே போகிற இடம். இது நாங்கள் தூத்துவாரி இதில் குப்பையெல்லாம் எரிக்கிறது. அப்புறம் அசை கட்டி போட்டிருக்கோம் துணியெல்லாம் காய போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்து பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லாமே. இதில் ஒரு பைப் இருக்குது. நான் இதில் இருந்து தான் இது பண்ணுவேன். ஏன்னா குத்த வச்சுருக்க முடியாது, முட்டு வலி இருக்கிறதுனால. அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இதுவுமே என்னோடய அக்காவோட தோட்டம்தான். இங்கே தான் நான் இருந்து சில நேரங்களில் வீடியோ போடுவது இங்கே தான். சரிங்களா? அடுத்து இன்னொரு அடுக்களை இருக்குது பாருங்கள். இதில் தான் நான் எப்போவுமே சமைப்பேன். எனக்கு வந்து கேஸ் வந்து இல்லை சமைக்கிறது ரொம்ப விருப்பம் கிடையாது. அதனால் பாருங்கள், இதுதான் என்னோடய இன்னொரு விறகு அடுப்பு. இதில் கதம்பை, விறகு, பழைய திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளாடியும் இருக்கும். விறகு அவங்க எடுத்து வச்சுருக்கேன் எரிக்கிறதுக்கு. இதுதான் விறகு அடுப்பு. அப்படி பரபரான்னு இருக்குது. சிமெண்டெல்லாம் போட்டு தாரேன், சரி பண்ணி தாரேன்னு சொன்னாங்க. என்னைக்கு சரி பண்ணி தாராங்களா தெரியலை. பாருங்கள், இதில் நிறைய பலகை அதெல்லாம் இருக்குது. இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. எங்களோட வீடு பின்னாடி எல்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க.